அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஷா விளாக்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிரிப்பு காட்டாத கொண்டைக்கடலை கிரேவி தான். ஆஹா, முட்டை இதில் வந்து கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆகிட்டு. பிரியாணியா? நம்ம கொண்டைக்கடலை பிரியாணி அவங்க எல்லாருக்கும் வேணும்ல. அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை இருக்கு. மத்தியானம் கொஞ்சம் கிரேவி போட்டு இது இப்போதைக்கு கொண்டு போகிறதுக்கு குழம்பு மாதிரி ஏதாவது பண்ணுவா. ஆஹா, மோர் குழம்பு தான் வச்சு கொண்டைக்கடலை கிரேவி. இது வந்து கொஞ்சம் போல் தயிர் வெங்காயத்துக்கு எடுத்துட்டு கொண்டைக்கடலை கிரேவிக்கு வச்சுக்குவேன். மோர் குழம்பு மாதிரி இல்லை பொடிசு அதில் வெட்டல. ஐயோ, எனக்கு காலையில் வந்து வெட்டையே கஷ்டமாக இருக்கு. இது வந்து இப்போ வந்து இது சாம்பார் வந்து தோசைக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைக்கணும். சாம்பாரா? இது வந்து தடியங்காய் வந்து மோர் குழம்புக்கு தான் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் நம்ம தடியங்களை கூட்டு பார்த்தீங்கன்னா கூட்டும் சூப்பராக. அந்த வீடியோ ஒரு நாள் உங்களுக்கு பிளாக்காக போட சொல்கிறேன். இது வந்து பட்டர் பீன்ஸு உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் போட்டு கூட்டு வச்சுட்டோமா? இல்லை இப்போ வைக்க முடியாது, இவ்வளோதான் வேலை பார்க்க முடியும். தோசை ஸோ ஏன் பாப்பா இப்போ சோறு வந்து வடிச்சு இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து பசங்க தயிர் சாதம் கொண்டு போகணும். மீன் தயிர் சாதம் தான். எல்லா சாருக்கு கொஞ்சம் தயிர் சாதம், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் சாதம் அது பைப் உடஞ்சி கொஞ்சம் போல இருக்கு. தண்ணி தான் இருக்குதுல்ல இருக்கு, இருந்தாலும் அவங்க போட்ட மெசேஜுக்காக கொஞ்சம் பிடிக்கணும்ல. அதுக்கப்புறம் தேங்காய் போய் இப்போ உட்காந்து திருவுப்புறேன். நாய்க்கு பிஸ்கட் போட்டு வந்தாச்சு, காக்காவுக்கு சோறு வச்சாச்சு, நான் டீ குடிச்சிட்டேன். குடிச்சது சாம்பார் மூடி வச்சிட வேண்டியதான். இந்த தம்பிங்களுக்கு ஊற்றிட்டு நல்லா இருக்கு சாம்பார். குட்டி தம்பி வந்துருவாங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கணும். மாவு வெளியில் எடுத்துக்கணும். இவ்வளோதாங்க காலையில் சமையல். தோசை மாங்காய் பச்சடி சொல்லி பிளாக் போடுவாங்க. ஓகேங்க, சரி அடுத்த வேலையை பார்ப்போம். தேங்காய் திருவ போகிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுட்டு தான் தோசையை ஊற்றணும். இப்போ வந்து இதில் டீயை சூடாக்கி எங்கள் பாபா கொடுத்துட்டு நான் கொஞ்சம் குடிக்க போகிறேன். அப்படியே குடிச்சேன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ ஒரு வேலையாக தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு, எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. பிரியாணிலாம் வச்சு எல்லோரும் கொஞ்சம் போல் ஒதுக்கி வச்சாச்சு, எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததாக தோசை தான் ஊற்றி கொடுக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். 2 கல் தோசை வச்சுருக்கனால தாத்தாவுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மதிய சமையல் தான் ஆரம்பிக்கணும். பாப்பா எல்லாருக்கும் வச்சு எடுத்தாச்சு, பாக்ஸில் மட்டும் தான் வைக்கணும். வச்சு பேக்கிங் பண்ணிவிட்டு கொடுக்குற அதுக்கும் பெரிய வேலை தான். சமைக்கிறது ஈஸியான வேலை, பேக்கிங் பண்ணுறது கஷ்டமான வேலை. அடுத்தது மதிய சாப்பாடு ஆரம்பிக்கணும். தடியங்காய் மோர் குழம்பு, தடியங்காய் மோர் குழம்பு வச்சு கொண்டைக்கடலை கிரேவி, முட்டை வச்சு அப்பளம் பொரித்து வச்சாச்சுட்டாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே குப்பை மாதிரி இருக்குது, அதனால் காமிக்க முடியல. சரி சரி எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நம்மளோட சமையல் இதுதான். திங்கட்கிழமை மாசப்பிறப்பு அதிகமாக உள்ள சமையல். கொண்டைக்கடலை கிரேவிக்கு லைட்டாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அப்படி தான் கொஞ்சம் கணிசம் கொடுக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க.